ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 நாள் ஸ்லீவ் டிசைன் கிளாஸ் வந்து அப்லோட் பண்ண முடியலைங்க. சாரிங்க. நாளைக்கு கண்டிப்பாக 3 நாள் கிளாஸ் வீடியோவை நாளைக்கு ஒரே நாளில் நான் வந்து கண்டிப்பாக அப்லோடு பண்ணி விட்றேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெவியான அர்ஜென்ட் ஒர்க்கு நிறையா இருந்துச்சுங்க. எனக்கே சுத்தமாக 5 நிமிஷம் கூட உட்காந்து எந்திரிக்க கூட டைம் இல்லை. அந்தளவுக்கு ஒர்க்கு அதிகமாக இருந்துச்சு. என்னால் தைக்க கூட முடியலை. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் ஆச்சு கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் நம்ம வந்து துணியை வேற வாங்கிட்டோம், கஸ்டமருக்கு கொடுக்கணும் இல்லையா? அவங்களும் பாவம் இந்த சேரீயை நாளைக்கு கல்யாணத்துக்கு கட்டணும்னு சொல்லி அவங்களும் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம தைக்காமல் இருந்தால் அவங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு மேற்கொண்டு திட்டு வேற நிறையா கிடைக்கும் இல்லையா? அதனால தான் நான் வந்து தொடர்ந்தே தைச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா சிம்பிளான சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு காலையில் தைக்க உட்காந்தது தாங்க. தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா 3வது கஸ்டமருக்கு தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு கஸ்டமருக்கு தச்சு முடிச்சு கொக்கி வச்சு ஃபோனை பண்ணி அவங்கள வந்து வாங்கிட்டு போகிற வரைக்கும் அடுத்த கஸ்டமருக்கு அது கூட எப்படியோ இன்றைக்கி வந்து நெக் டிசைன் வந்து நான் அப்லோடு பண்ணிவிட்டு ஸ்லீவ் டிசைன் தாங்க என்னால் அப்லோடு பண்ண முடியலை. சரி, ஈவினிங் வந்து தச்சு அப்லோடு பண்ணலான்னு பார்த்தா ஒரே காற்று மழை, கரண்ட்டும் போயிடுச்சு. ஒரு 3 மணி நேரம் கழிச்சு இப்போ தாங்க கரண்டே வந்துச்சு. அப்புறம் அந்த லாங் ஃப்ராக் வந்து கட்டிங் வீடியோ வந்து போட சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கட்டிங் வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்து தொடர்ந்து அர்ஜென்ட்டு ப்ளவுஸு அர்ஜென்ட் துணி வந்து கொடுக்குறனாலேயே என்னால் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து போட முடியலை. இப்போ தான் அந்த பொண்ணு வந்து லாங் ஃப்ராக் வந்து வாங்கிட்டே போனாங்க. ஒரு டைம் நான் சொன்னி போட்டு கூட பார்ப்பா, லூஸு டைட் இருந்தால் பிடிச்சி தர்றேன் அப்படின்னு சொன்னேன். சரிங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் போட்டு பார்த்தாங்க. பார்க்கவே செம பந்தாவாக லுக்காக சூப்பராக இருந்துச்சுக்கா. எனக்கே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அந்த பொண்ணு முகத்துலேயும் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஹேப்பிங்க. அந்த ட்ரெஸ்ஸை அழகாக தைச்சிருக்காவும். அந்த பொண்ணே சொன்னாங்க, இந்த லாங் ஃப்ராக் தைக்கிறதுக்காக 2 மாதமாக உங்கள்கிட்ட வரலாம்னே நினச்சிட்டே இருந்தேன். டைமே கிடைக்கலைங்க்கா. இப்போ தான் டைமே கிடச்சிருக்கு. இந்த சேரீ பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட யூனிஃபார்ம் சேரீ சூப்பராக இருக்குங்க்கா. ரொம்ப கிராண்டாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு பாராட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதுக்குரிய பைசாவை பார்த்திங்கன்னா பேடிஎம் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்படி தான் நீங்களுமே துணி வந்து டெய்லர்ஸ்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா, ஏதாவது பாராட்டு பண்ணுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை விட வேறு சந்தோஷம் வந்து எதுவுமே கிடையாதுங்க. காசு வாங்குறாங்க கொடுக்குறாங்க அப்படின்னு இல்லாமல் அதையும் தாண்டி சின்ன சின்ன பாராட்டுக்கள் வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். என்கிட்ட பார்த்திங்கன்னா நிறையா கஸ்டமர் துணி வாங்கிட்டு போய் போட்டு பார்ப்பாங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த ட்ரெஸ்ஸில் போட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிடுவாங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணிடுவாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆண்டி அப்படி இப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பரவாயில்ல அப்படின்ட்டு. ஆனால் சில கஸ்டமர் வந்து அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. அப்புறமா ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து 1.5 இன்ச்சு தையலுக்கு வந்து பட்டி மடித்து தைக்க விட்டுருந்தீங்க, ஆனால் நீங்கள் தைக்கும்போது 1 இன்ச்சில் தானே மடித்து தைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு யோசிக்கிறனால டக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் எதுக்காக 1 இன்ச்சில் மடித்து தைச்சேன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவில் தைக்காமல் வந்து உங்கள்கிட்ட காமிக்க முடியாது இல்லையா? ஆனால் நீங்கள் கஸ்டமருக்கு கண்டிப்பாக நீங்கள் தைக்கும் பொழுது ஃப்ரண்ட்டு பார்ட்டை வந்து வச்சு பார்க்கும் பொழுது கீழே எவ்வளோ இடம் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மடித்து தைக்கணும். நான் தைச்ச மாதிரியே நீங்கள் வந்து அளவு பார்க்காம முன்னாடியே பட்டியும் அந்த டாட்டும் தைக்கக்கூடாது. அளவு பார்த்துட்டு தான் நம்ம வந்து பட்டி வந்து மடித்து தைக்கணும். நான் வீடியோக்காக ரொம்ப பிளெயினாக எம்டியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து குத்து மதிப்பாக அந்த 1 இன்ச்சில் வந்து மடித்து தைச்சேன். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து கஸ்டமருக்கு தைக்கிறீங்க அப்படின்னா அளவு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பட்டி வந்து மடித்து தைக்கணும். நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ வந்து அப்லோடு பண்ணி விட்றேன். இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட அந்த 2 டிசைனும் கூட என்னால் அப்லோடு பண்ண முடியலை. அந்தளவுக்கு ஒர்க்கு வந்து ஹெவியாக இருக்குது. தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து வீடியோ வந்து கரெக்டாக வந்துடும். ஓகே, தேங்க்யூ.